நேற்று சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது வந்து இருந்தது. சரி அதை வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அதை தான் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா பிஞ்சு சோளக்கருதாக இருந்துச்சு, அதனால் சாப்பிட்றதுக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதில் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி விசில் போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கடையில் எடுத்துகிட்டு வந்து ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்தது. சரி அதெல்லாம் உட்காந்து ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஆல்ட்ரு பண்ணேன். தையல் மிஷினில் உட்காரணும்னா அதில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது மேலே எவ்வளவு தான் வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ பொருளையும் கொண்டு வந்து வச்சுருதுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த ஆயில் பாட்டில் 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலைன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் வேலை அதிகமாக வச்சிடும். அதனால் ஆயில் பாட்டிலையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த சோளக்கருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு ஏதாவது சட்னி வைக்கலாம்னு யோசிச்சேன். அப்புறம் பூண்டு சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு தான் அதுக்கு உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பூண்டு சட்னி அரைச்சிட்டோம்னாக்கா ஒரு 2-3 நாள் ஆகிக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ சட்னி அரைச்சாலும் அன்றைக்கே வந்து காலி பண்ணிடுவாங்க. என் பசங்க அவ்வளோ வந்து பிடிக்கும். அதுவும் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன். அது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி எல்லாரும் போய் ஓட்டு கண்டிப்பாக போட்டு வந்துருங்க. ஓட்டு மட்டும் தான் நம்மளோட உரிமை, அதனால் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போட்டுங்க. நாங்கள் காலையிலேயே வந்து ஓட்டு போட்டு வந்தாச்சு.